So when can you switch on? Yeah. Okay, so ஏன் இந்த ஆப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தட் வி ஹேவ் அண்ட் என்ன பிரச்சனையை வந்து இந்த ஆப் வந்து சால்வ் பண்ண போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். So 1990s குளோபலைசேஷன் நடந்தது. பட் ஆஃப்டர் குளோபலைசேஷன் எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டுல என்ன நடக்குது, அமெரிக்கால என்ன நடக்குது, லண்டன்ல என்ன நடக்குது, இல்ல சிங்கப்பூர்ல என்ன நடக்குது, அந்த மாதிரி நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நிறைய மாறிட்டே இருந்தது. அதுக்கேற்றப்பல வந்து technologies also have supported us to actually understand and virtually participate in everything. Today we actually have more than 1 billion smartphone users in India, and internet and data is actually very high. So you have a very high level of global communication that's actually happening. In this era, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு குளோபலைசேஷன் இருக்கிறப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே வெளிநாடு விஷயம் தெரியணுன்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா that you actually have and popular media that you have is more focused on வெளிநாட்டுல என்ன நடக்குது அதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க நிறைய. So அது வந்து it could actually be international, national or state level information that they are actually looking to do. It covers news, events and entertainment. So we know every football match that's actually happening in the Western world or something that's happening in Africa and so on. But what happens is that if you really think about it, நம்ம எல்லாருமே we spend about 60% of our time at home in our own neighborhoods. So அங்க இருக்கிறப்போ உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமே போயிடுது. So நிறைய பேர் வந்து இப்போ இங்க போறப்போ you actually say ஐயோ எனக்கு I wish I knew this event was happening. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது தெரியுதுன்னா கண்டிப்பா நான் அதை அட்டெண்ட் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சிருப்பீங்க. இல்ல வந்து அந்த இடத்துக்கு போக முடியல, அது முடிஞ்ச அப்புறமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றது நமக்கு சூழ்நிலை காரணமாக நம்மளால போக முடியாம இருந்திருக்கோம். இப்போ what is actually covering our local neighborhoods in Patina? You have local tabloids that are actually there, and you also have social media groups, Facebook, WhatsApp, and many kuti groups such as that. These avenues will give us access. ஓரளவுக்கு நமக்கு தெரிய வருது என்னெல்லாம் நடக்குது நம்ம சுத்தி அப்படின்னு. ஆனா வந்து they are not real time. ஏன்னா பேப்பர்னா வந்து லேட்டா தான் வரும், டிஜிட்டலா வரது இல்லை. It's not fully digital and they have only limited presence. சில ஏரியா தான் கவர் பண்றாங்க, சில ஏரியா கவர் பண்றது கிடையாது. And people பாத்தீங்கன்னா இப்போ வந்து புக் எடுத்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதனாலதான் அவங்களோட மீடியா ஹவுசஸும் பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து they are actually trying to understand that when we are spending so much time in our neighborhood, how do we actually get and integrate முன்னாடி இருந்த அந்த human interactions between people and how we actually work together and so on is slowly reducing. So this app is actually trying to address that problem. அதனால தான் இந்த சொல்யூஷன் இருக்கு. So KIN அப்படின்றது வந்து it's a user friendly hyperlocal platform designed particularly for investors. இது ஒரே ஒரு this is the only platform where you're going to have television, print and social media, everything for one local area. அதாவது if you have a T-Nagar area, T-Nagarக்குன்னு ஒரு television channel, T-Nagarக்குன்னு ஒரு social print, T-Nagarக்குன்னு ஒரு social media. இது எல்லாமே வந்து உங்களோட மொபைல் போன்ல இருக்கும். நாங்க what we have done is சென்னையை வந்து we split it into 14 zones that are there, and each of the 14 zones will actually help people to connect with each other. So T-Nagar டிவில நான் என்ன காண்பேன், T-Nagarல அங்க நடக்கிற சபா ஈவெண்ட்ஸ் ஆர் கோயில் ஆர் சர்ச்சோட ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அங்க நடந்துட்டு இருக்கிற ஃபுட்பால் மேட்ச் ஆர் கிளப்ல நடந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், லோக்கல் கபடி மேட்ச் அதெல்லாம் காமிப்போம். இந்த ஃபுட்டேஜை கவர் பண்றதுக்கு இந்த நியூஸ் என்ன நடக்குது, ஒரு மேலா நடக்க போகுது or something else is there, we actually show it live and we try and actually bring people to this particular space. இந்த ஒரு ப்ராடக்ட்னால what is the selling point that we actually have அப்படின்னு பாத்தீங்கன்னா it is mainly for talents, individuals வந்து talents. நீங்க ஒரு பெரிய சிங்கரா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய டான்ஸரா இருக்கலாம், இல்ல ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம். ஆனா வந்து உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட 2-3 பேர்ல இருக்கிறவங்களுக்கே வந்து உங்களை பத்தி நிறைய தெரியாது. ஸோ நீங்க வந்து உங்களோட லோக்கல் சேனல்ஸ்ல, லோக்கல் ஏரியால, ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டியில நீங்க வந்து பெரியார் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த ஏரியால இருக்கிற குட்டி கடைகள், ஸ்மால் பிசினஸ் ஷாப்ஸ் that are there, இப்போ அவங்க வந்து they are actually trying to get some elements அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லோக்கல் துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அவங்க ஷர்ட்டோ சாரீஸோ விற்கிறாங்க. புது ஸ்டாக் வந்திருக்குன்னா they don't know how to go and sell it, they don't know how to compete in the digital world. இன்னைக்கு நிறைய எல்லாரும் ஆன்லைன் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஹோம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் சரி, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி, we want to try and create a platform both for influencers-க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிக் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் முன்னாடி வந்து டீநகர்ல மட்டும் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்டோர் இருக்கும். Now they all branching out to OMR-ல ஈஸியான ஒரு பிரான்ச், அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச், வெளச்சேரியில ஒரு பிரான்ச். இந்த மாதிரி நீங்க எதுனாலும் சரி, துணி கடையா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் வீட்டு சாமான் வாங்குற ரிலையன்ஸ் மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்னாலும் சரி, அந்த மாதிரி பிரான்ச் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏரியாலையும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். How do they actually try and customize their offerings to that particular area? That is what this app is about. Next slide, please. இந்த ஆப்ல வந்து நாங்க முக்கியமா 3 ஃபீச்சர்ஸ் எடுத்து வரோம். அந்த 3 கீ ஹைலைட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கீ ஹைலைட்ஸ் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். லைவ் அப்படின்றது வந்து லோக்கல் லைவ் அப்படின்றது நம்மளோட சேனல்ல மட்டும்தான் இருக்கு. இதுல நெய்பர்ஹுட்ல நடக்கிற எந்த விஷயத்த வேணும்னாலும் நம்ம வந்து ஆப்ல வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாம். உங்க பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ, காஃபி ஃபங்க்ஷன் இருந்ததுனாலோ, இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலோ, எல்லாமே வந்து நம்ம வந்து லைவா கவர் பண்றோம். ஸோ சென்னையில இருக்கிற அந்த 14 zones-யும் we are actually making partnerships with those schools, colleges, clubs, and we are trying to actually showcase live. And இந்த பிளாட்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் ஆகாத இது இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வேற ஊர்ல இருக்கலாம், அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி we actually try to build it. அதே மாதிரி this is actually both user and publisher generated content. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா நியூஸ் வர்றது வந்து கரெக்டா தப்பா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் வருது, அது உண்மையிலேயே தப்பா அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளோட இதுல வந்து பப்ளிஷர் ஜெனரேட்டட் கண்டென்ட், அதாவது உங்க மாதிரி மீடியா ஹவுசஸ் வெரிஃபை கண்டென்ட் போடுறதும் சரி, ஸோ சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட்ஸ்ல யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டும் ரெண்டுமே உள்ளடங்கி இருக்குது. இதுல கடைசியா மெயினா வந்து இந்த entire element is actually driven towards creating that local hyper local economy. So how is it that we are able to actually sustain and so on, particularly for the small businesses that are there. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெரிய பெரிய கடைகள் வர வர வந்து பிசினஸ் வர வர சின்னதாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் மூடிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு டேலண்ட் ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்றது, ஒரு இன்னைக்கு இருக்கிற இன்ஃபுளுசர்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 இல்லைன்னா 10 lakh அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் வந்து அவங்களால இது பண்ண முடியுது. ஆனா உங்களோட ஏரியால உங்களோட தெருவுக்குள்ள ஒரு நாளுக்கு ஒரு 10,000 பேர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா கூட நீங்க ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான். இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது அந்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு கிடைச்சு அவங்க வந்து எப்படி முன்னேறலாம்ன்றதுக்காக தான் we've actually got this the marketplace concept. The next slide, I don't think நீங்க அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாத தெரியல, அங்க டெமோ வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ யூ கேன் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச அப்புறமா you can please come and actually feel free to use this application. This is a free app that we actually have. Okay, இது வந்து இன்னைக்கு today it's available in both App Store and Play Store. After tonight, like we'll actually make it completely available to everyone. So உங்களால வந்து you can actually see அதுல வந்து they tell you how to choose அண்ணா நகர் ஒரு ஏரியா எப்படி இருக்கு, தாம்பரம் எப்படி இருக்கு, வெளச்சேரி எப்படி இருக்குன்னு. So you can try and see how to actually use it. இந்த என்டையர் எலிமெண்ட்ல ஒரு 3-4 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நோட்டிசஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது வந்து that is actually blogs that you have, சின்ன ஷார்ட் elements or scripts of things that are happening in the neighborhood. It could be about civic news that's actually there, road traffic enna varudhu, or what to actually expect, or even any calamities that you have, how do you actually tackle it. It will be typically what like mainstream media publishes, but on a lighter note that you'll actually have. It will also cover personalities. ஒரு ஏரியால இருக்கிற செலிபிரிட்டிஸ்னு சொல்ல மாட்டேன், அந்த கீ பீப்புள் அவங்களோட லைஃப்ல ஒரு சின்னத்துல எப்படி அவங்க வந்து சர்வ் பண்றாங்க, கிங் பர்சனாலிட்டிஸ், கிங் பீப்புள், ஏரியா கடைகள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து உள்ளடங்கி இருக்கும்.
அதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் ஏற்கனவே சொன்னேன், நீங்க லைவா தான் பார்க்கணும்னு இல்லை. வி ஆல்சோ ஹேவ் அ ஆன் டிமாண்ட் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனை அந்த டைம்ல நான் ரன் பண்றப்போ உங்களால பார்க்க முடியல, ஒரு டிபேட் ஷோ நடக்குது அந்த மாதிரினா you will be able to watch it later. இந்த local economies promote பண்றதுக்கு நாங்க நிறைய restaurants ஓடலாம் tie-up வச்சிருக்கோம். So I think Wednesdays, Thursdays depending on like அவங்களோட availability பொறுத்து ஒரு ஏரியாலையும் அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அந்த ஏரியால இருக்கிற ஒரு சிங்கர் அந்த மாதிரி வந்து கூட்டிட்டு வந்து we try and actually make a show so that அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் மக்கள் வருவாங்க. அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். கின் ஆப்பையும் பார்த்துக்கலாம். அவங்களால அந்த வாரம் போக முடியல அப்படின்னா they can actually look at it from our own app. கிளிப்ஸ் அப்படின்றது வந்து ரீல்ஸ் மாதிரி. ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்றது தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எலிமெண்ட்ல இருந்து வர்றதுதான் வந்து கிளிப்ஸ். அதே மாதிரி இது வந்து ஹைப்பர் லோக்கல் ஏரியா கிளிப்ஸ். ஸோ உங்க ஏரியால இருக்கிற பசங்க இது வந்து மெயின்லி டார்கெட்டட் ஃபார் யங்கர் ஜெனரேஷன் பீப்புள். அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எப்பவுமே இப்போ வந்து 60 செகண்ட்ஸ் சொல்றோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 6 to 10 seconds தான் இருக்குது. அவங்க அதுக்கு மேல வந்து பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அந்த கேட்டகரிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு read or try and see if you can actually get to see the demo that you have there. This slide that I'm actually showing here particularly talks about either use panna மக்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கிடைக்கும், லோக்கல் பிசினஸஸ்க்கு என்ன கிடைக்கும், பிக் பிராண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு யூசர்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சஸ் டு த நெய்பர்ஹுட். என்ன சுத்தி என்ன நடக்குது, நான் எப்படி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி என்னோட ஹவு கேன் ஐ என்டர்டெயின் மை செல்ஃப், தட் இஸ் வாட் தி யூசர்ஸ் வுட் ஆக்சுவலி கெட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டர் டு த என்டையர் டயஸ்போரா ஆர் தே ஆர் கேட்டரிங் டு த ஹோல் வேர்ல்ட் ஆர் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 1 crore 8 crore பீப்புள்ல தே ஒன்லி ஹேவ் 100,000 followers or 500,000 followers, 500,000 people. இப்போ வந்து ஒரு ஏரியால இருக்கணும்னு இருக்கிறதுனால அவங்களோட impact, time to market is actually very less and our impact is actually very high. I also have local businesses. As I said, advertisement பண்ண முடியாது. இது வந்து ஒரு untapped area. இன்னைக்கு இருக்கிற கடைகள் யாருக்குமே வந்து அட்வர்டைசிங் கிடையாது. மிஞ்சி போனா பேம்ப்ளெட் போடுவாங்க, அது வந்து போய் சேர்ந்தான்னு தெரியாது. அவங்களுக்கும் வந்து இந்த போடுறதுனால வர மக்களுக்கு அவங்களோட பிசினஸ் பத்தியோ அவங்களோட சர்வீசஸ் பத்தியோ சொல்றதுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. And brand recall, I already mentioned here, all of them would be able to actually do that. Few things that I want to actually talk about before I actually move to the next section. It is about எங்களோட growth plans. நாங்க வந்து அண்ணா நகர் மார்க்கெட்ல ஆகஸ்ட் செப்டம்பர்ல we actually did a test run ஒன்று பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட் ரன் பண்றப்போ we had 10,000 downloads that were there. ஒரு தடவையும் வந்து நாங்க டென்னிஸ் பேட்மிண்டன் மேட்ச் லைவ் பண்ணப்போ ஒரு ஃபெசிலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வியூவர்ஷிப் இருந்தது. லைவ் வியூவர்ஷிப்னு பாத்தீங்கன்னா I had over 1,200 people watching a sports event live. அதுக்கப்புறம் திருவிழான்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று கவர் பண்ணியிருந்தோம். அந்த லோக்கல் ஏரியாஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நிறைய சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ், சர்ஃப் டர்ஃப்ஸ் நிறைய கவர் பண்ணோம். ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா on an average we were able to get 1,000 plus like people viewing it online. So that confidence எங்களோட டெஸ்ட் மார்க்கெட் பண்ணதுனால we are now very confident that we'll be able to move forward with this. இன்னைக்கு லான்ச் பண்ணி முடிச்சிட்டு first 3 monthsல we are actually looking to target 10 lakh downloads in Chennai. அதுக்கப்புறம் ஸ்லோவா அதை படிப்படியா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கு. By end of 1 year, 4 quarters, I will actually have, or our target is 50 lakh people to be using this app. இன்னைக்கு நீங்க எப்படி வந்து சாப்பாடு வேணும்னா வந்து எப்படி எடுத்து ஸ்விக்கி அந்த மாதிரி நீங்க தேடுறீங்களோ, உங்க ஏரியால என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா இந்த ஆப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரிய முடியல அப்படின்னா you should be able to watch it live as well. So உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கலாம்னு இருக்கோம். 6 months கழிச்சு எங்களோட growth plans வந்து சென்னை சக்சஸ்ஃபுல்லா பண்ணப்போமா we want to expand into other satellite cities in Tamil Nadu, that is Madurai, Salem, Coimbatore, Trichy, Tirunelveli.
அந்த 6 சிட்டிஸ்க்கும் நம்ம போயிட்டோம். 1 yearல வந்து depending on how we are and what we are actually trying to, how much we expand, எங்களோட next targets would actually be the rest of South India. That is Karnataka and Karnataka, Kerala and AP Telangana. So that is what we are actually looking to do. So I think that's a very quick brief. I think I spoke for about 10 minutes. 10 நிமிஷம் பேசிட்டு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா you can actually ask us questions and we'll try and answer you. We have a team in place. So we have, see, இது இன்னைக்கு லான்ச் பண்றதுனா 6 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு மார்க்கெட்ல அண்ணாநகர்னு ஒரு மார்க்கெட்ல போய் சாஃப்ட் லான்ச் பண்ணி அங்க வந்து ஒரு கண்ட்ரோல் எக்கோசிஸ்டம்ல இந்த ஆப்பை கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்துட்டு இங்க இந்த லான்ச்சுக்கே வந்திருக்கு. So we've done our groundwork and we are confident this will take up in a different way in this market. So பண்ணலாம், போஸ்டர் பண்ணலாம், ஒரு லைக் ட்விட்டர் மாதிரி இருக்கிற போஸ்டர் பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம், அது பண்ணலாம் இண்டிவிஜுவலா. நாங்க சொன்னோம்ல ஒரு 4-5 கேட்டகரிஸ் சொல்லியிருந்தோம். லைவ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆன் டிமாண்ட் வீடியோஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கிளிப்ஸ் இருக்கு, போஸ்ட். ஓகே, 4 விதம் இருக்கு. லைவ் அப்படின்றது வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு, ஏன்னா அது வந்து யாரோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு கோயில் ஈவெண்ட்டோ ஸ்கூல் ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதனால அந்த ஓனருக்கும் நமக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க ஓகேன்னு சொன்னப்பறமா we actually schedule it and telecast it live. இப்போ வந்து வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருக்கு, அதோட லைட்டர் வெர்ஷனே. This is about 3 to 5 minutes. முக்காவாசி அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால ஜெனரேஷன், அதுக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த 5 நிமிஷம் போடுறது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், நாங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சிருக்கோம். ரெகுலரா இன்ஃப்ளூயன்சர் இல்லாம இது KYNFLUNCER. ஓகே, ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுறது வந்து நம்ம இப்போ வந்து அந்த நம்ம கவர்மெண்ட்ஸ் நிறைய ரூல் போட்டுருக்கிறதுனால கண்ட்ரோல்ட் என்வாயன்மெண்ட். ஸோ தே ஹேவ் டு ஆக்சுவலி டூ verified validated content and they are actually loading it up into the system. Blogs எழுதுறதும் சரி, இது பண்றதும் சரி, அவங்க 2 பேரும் அதே மாதிரி பண்றாங்க. கிளிப்ஸ் அப்படின்றது அந்த 60 செகண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஷார்ட்ஸ் சொல்றோம், இல்லைன்னா வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறது, இல்லைன்னா வந்து ஜோக் அடிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து அந்த பசங்க விரும்பி பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக கிளிப்ஸ் இஸ் ஃபுல்லி அவைலபிள் ஃபார் எவ்ரிஒன் ரைட் நவ. And that is also content moderated to the point that both Shankar and Karthik were actually saying. AI use பண்ணி நம்ம அது content moderate பண்றோம். You know, we don't want any bad things to actually happen. அது தவிர போஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அது வந்து ரெகுலரா உங்க ஸ்டேட்டஸ், நான் இன்னைக்கு இங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லீகலா பேலன்ஸ் நீங்க வந்துருக்கீங்கன்னா எங்களோட ஒரு போட்டோ எடுத்து ஸ்கின்னோட நீங்க போட்டீங்கன்னா அது மாதிரி தான் வந்து ஒரு போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த போஸ்ட் அண்ட் கிளிப்ஸ் ஆர் அவைலபிள் டு எவ்ரிஒன். The others we will slow because we need to be, we try to be more responsible as well. It is media at the end of the day. It is new gen media, but we still are very, very conscious of, you know, like what image it says, what it's supposed to actually do. இதோட பர்பஸே வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மக்கள் அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் பண்றாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாம how can we slowly make it user generated. UGC கண்டென்ட்டை எப்படி படிப்படியா நம்ம எடுத்து வரோன்றது பொறுத்து தான். ஸோ we are trying to set the standard first and then after that it will actually follow. அப்லோட் பண்ற கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 30 டேஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து இந்த கின் லான்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹைப்பர் லோக்கல் அப்ளிகேஷன். அது வந்து ஒரு ஆப். இன்னைக்கு நீங்க உங்களோட மொபைல் போன்ஸ்ல பாக்குற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆப் ஸ்டோர்லயும் சரி, பிளே ஸ்டோர்லயும் சரி இது இருக்குது. இதோட ரீசன் என்னன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம ஏரியால என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இந்த சூழ்நிலையில அமெரிக்கால என்ன நடக்குது, லண்டன்ல என்ன நடக்குது, சிங்கப்பூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியுது. அங்க நடக்கிற ஸ்போர்ட்ஸ், அங்க நடக்கிற லைக் சிங்கர்ஸ், அங்க நடக்கிற மியூசிக் எல்லாருமே பிடிச்சிருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்ற மாதிரி நம்ம எல்லார் ஊர்லயும் என்ன நடக்குதுன்றத நம்ம உள்வாங்கிட்டு தான் நம்ம எல்லாரும் பண்றோம். ஆனா நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட இது என்னைக்குமே நம்மளோட எப்பவுமே தான் இருக்கு. ஸோ நம்ம அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இப்போ சொல்ற இந்த கின் ஆப். நம்ம ஏரியால நீங்க இருக்கிற மயிலாப்பூர்லயோ, நீங்க இருக்கிற டி நகர்லயோ நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அங்க இருக்கிற என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, அங்க இருக்கிற யார் மக்கள் இருக்கிறாங்க,
அந்த பேர், அந்த ஊர், அந்த ஏரியாவோட பெருமை என்ன அப்படின்றது வந்து மறந்துட்டே போகுது. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எல்லாரும் அதை பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணோம். இந்த ஆப் வந்து சென்னையை வந்து 14 ஜோனாக பிரிச்சிருக்கோம். இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கும் வந்து நம்ம அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு டெலிவிஷன் சேனல், அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பிரிண்ட் மீடியா, அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு பண்ணுறோம். ஸோ டி நகர் சேனலில் டி நகரோட நடக்கிற அந்த கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த சர்ச் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அது வரும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் இல்லைன்னா காலேஜஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும், ஸ்போர்ட்ஸ் டேஸ் இல்லைன்னா வந்து ஆனுவல் டேஸ், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா, அங்கே இருக்கிறவங்க வந்து சமமாக வந்து ஹவு தே எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் முக்கால்வாசி வந்து டிஜிட்டலாக தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இந்த ஆப்குள்ளே கொண்டாந்துடுறோம். இப்போ இந்த ஆப் வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஆப் மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ண போகுது, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் வந்து டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி சிங்கிங் ஷோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 50,000 பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க டு ஆக்சுவலி கோ இன் டு தேர் ஃபார் சிங்கிங் காம்படிஷன் போகிறாங்க. ஆனால் அதில் வந்து 5,000 பேர் தான் வந்து ஆடிஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து டிவியில் வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 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 ஸ்லாட் கிடைக்கும், அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நான் டி நகருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன், அண்ணா நகருக்குன்னு ஒரு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையே ஒரு சின்ன ஒரு மேடை உங்களுக்கு கிடச்சிதுன்னா எல்லாருக்கும் அது நல்லதாக தானே இருக்கும். அதுவும் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன், நான் என் பேர் வந்து அந்த இதில் வந்தது, எனக்கு வந்து ஒரு 5,000 பேர் நான் பாடின பாட்டை பார்த்துருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக ஒன்று இருக்குது. குட்டி குட்டி கடைகள் அண்ட் ஹோம் ஆண்டர்ப்ரெனர்ஸ் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. எல்லாம் பெரிய பெரிய கடையாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாலெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குற அந்த துணிக்கடை, அவங்க ஏரியாவில் துணிக்கடை இருக்கும், அவங்க வந்து ஷர்ட்ஸ் வந்து லினன் ஷர்ட்ஸ் வந்து சம்மருக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த புதுசாக அந்த ஸ்டாக்கை போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அவங்க 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அவங்களோட கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி போய் சொல்கிறது, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி வந்து அவங்க கம்பீட் பண்ண போகிறாங்க, எப்படி புது கிளையன்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அவென்யூ, அதாவது வந்து அவங்களே வந்து அந்த இது எலிமெண்ட்ஸை ஃபோட்டோ எடுத்து பிளாகாவோ ஒரு வீடியோவாவோ போஸ்டாவோ போட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது என்ன அப்படின்றது வந்து தெரியும். இது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி இன்னும் 2 கேட்டகரியும் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எல்லாமும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருக்குமே அந்த 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 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பயன்படுற மாதிரி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இது. Q1 இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வி வில் ஹேவ் அட்லீஸ்ட் 10 lakh டவுன்லோட்ஸ் வந்து நம்ம ஒரு 3 மாதத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். இது முடிச்சுட்டு பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம போகலாம் அப்படின்னு. சென்னை ஃபர்ஸ்ட் மார்க்கெட், அதுக்கப்புறமா வந்து 6 மாதம் கழித்து நம்ம மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அந்த மாதிரி திருச்சி, அந்த மாதிரி 6 சிட்டிஸ்க்கு, சேட்டலைட் சிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போன அப்புறமா நம்ம 1 இயரில் வந்து 50 lakh பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. இது டெஸ்ட் மார்க்கெட் நாங்கள் பண்ணதுனால, அண்ணா நகரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஒரு டெஸ்ட் மார்க்கெட் பண்ணோம். கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இது பண்ணாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த லைவ் ஷோஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து நம்மளோட ஷோஸை வந்து லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து அந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட், டி நகருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்றது நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். தமிழ்நாடு வந்து 1 இயரில் தமிழ்நாடு முடிச்சுட்டு எங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து வில் பி டு கோ டு அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. ஸோ அந்த 4 ஸ்டேட்ஸ் போகலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற டெமோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட ஆப்போட மெயின் இது வந்து இட்ஸ் வெர்னாக்குலர். நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணால் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வச்சுருக்கிறோம்.
ஸோ 2 லாங்குவேஜஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வரும். ஸோ அதனால தமிழ்நாடு வந்து ஒரு டஃபர் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து உள்ள என்டர் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டாக என்டர் பண்ணுறோம். ஏன்னா டெஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுனால இதுக்கப்புறமா இது வளர்ச்சி இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கை நல்லா இருக்குது.